நியூட்ரிஷ்னல் பவர் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டேஸ்டி வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெஜ் குருமா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கேரட், பீன்ஸ், பீட்ரூட், பொட்டேட்டோ, ஆனியன், டொமேட்டோ. இந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாண்டிலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் பே லீஃப் ஒன்று, அப்புறம் ஸ்டோன் ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா நீட்டாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த ஜிஞ்சர் கார்லிக்கு, பச்சை மிளகா நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா கரைச்சிடலாம். சோம்பு, சட்னிக்கு யூஸ் பண்ணுற கடலை, தேங்காய், அவ்வளோதாங்க. இதை மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸில் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர், கொஞ்சமாக உப்பு இப்போ போட்டு நல்லா கலரிடுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஊற்ற போகிறோம். நல்லா ஒரு வதக்கிட்டு அந்த பேஸ்ட்டு திக்காக இருக்கிறதுனால அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம கார்டன் போயிட்டு புதினா பறிச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ தான் குட்டி குட்டியாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்து கொத்தமல்லி கூட போட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினாவையும் போட்டுடலாம். கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்த கொஞ்சமே புதினானாலையும் நல்ல வாசனையாக இருக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி திக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு பெரிய லிட் எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதிக்குது, கமன்னு வாசனை வருது. அவ்வளோதாங்க, நம்ம ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான கலர்ஃபுல் டேஸ்டி வெஜ் குருமா இது தயார்.